பத்திரிகை நண்பர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ தான் எங்களுக்கு கவுண்டிங்லாம் முடிஞ்சுது. இது ஒரு எங்களை எல்லாம் ஒட்டுமொத்த அணியும் ஒரு பெரிய வெற்றியில் ஜெயிக்க வச்சுருக்காங்க. இது ஒரு சரித்திர சாதனையாக பார்க்குறோம். நாங்கள் கண்டிப்பாக எங்கள் மேலே அவ்வளோ எதிர்பார்ப்பு வச்சு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய திட்டங்களை வச்சுருக்கோம், நிறைய செய்யணுன்னு இருக்கோம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். முதல்ல எங்கள் தயாரிப்பாளருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்ம 3 ஆண்டுகள் சங்கம் தலை நிமிர மாதிரி பண்ணுறோம். அதுதான் எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு பெரிய சங்கம். இது பாரம்பரியமான சங்கம், இது சாதாரண சங்கம் கிடையாது. இந்த சங்கம் தலை நிமிர மாதிரி நாங்கள் பண்ணுறோம். கண்டிப்பாக இது பெரிய வெற்றி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு. அதே போல் ரஜினி சார் சொல்லியிருந்தாரு, யார் வந்தாலும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அதே போல் பெரும்பாலுமே பல பிரச்சனைகள் இருக்குது இந்த சங்கத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நாங்களே அதான் சொன்னோம். எங்களுக்கு நிறைய சவால்களும் காத்துக்கிட்டு இருக்கு. ஒன்று ஒன்றா தான் நம்ம ஒரு கமிட்டி மாதிரி போட்டு ஏற்கனவே மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கோம் என்னென்ன பண்ண போகிறோன்னு. கண்டிப்பாக ஒன்று ஒன்றா நாங்கள் செயல்படுத்துவோம். நிறைய இருக்குது. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஒரு கோபத்தில் போட்ட மாதிரி எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க. எங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு கண்டிப்பாக அது நாங்கள் எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கண்டிப்பாக நாங்கள் நிறைய திட்டங்களை செயல்படுத்துவோம். அதே போல் நீங்கள் பெருவரான வெற்றி பெற்றிருக்கீங்க. அதே போல் உங்கள் டீமுமே பெரும்பாலும் ஆமாம். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியாக தான் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு நாங்கள் அது இப்போ கடமைகள் தான் அதிகமாக இருக்குது எங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய திட்டங்களை செயல்படுத்துன்னு கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். எங்களுக்கு அந்த திறமை இருக்குது, நாங்கள் பண்ணுறோம். அதே போல் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பெரும் பிரச்சனைனா சிறிய படங்கள் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது. அதுக்கான வழிகாட்டுதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது? இல்லை, அதான் முன்னாடிலாம் என்னென்ன ஒரு நாளைக்கு 4 மணி ஷோ 4 காட்சிகள் தான் இருந்தது. அது இப்போ அது அந்த காலத்தில் 4 மணி நேரம்லாம் படம் ஓடிச்சு. அதை வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் காலையில் 9 மணி ஷோன்னா கூட நாங்கள் கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி தான் ஸ்பெஷல் ஷோ மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் நிறைய திட்டம் வச்சுருக்கோம். நம்ம ஷோ குறைச்சா 2 மணி நேரம் படம் தான் இப்போலாம் வருது. 2.5 தான் அதிகபட்சமாக வருது. அதனால் அதை குறைச்சா 5 ஷோ ஈவினிங் ஒரு சின்ன படத்துக்கு கொடுக்கணும். இல்லை, எங்கள் மேனிஃபெஸ்டோ எல்லாமே சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அதையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். அதே போல் நடிகர்களுக்கு அதிக சம்பளம் வழங்குறதுனால தான் படங்கள் சிறிய படங்கள் வெளியே வர மாட்டேங்குன்ற மாதிரி இல்லை, அதெல்லாம் பேசி தான் முடிவெடுக்கணும். அதெல்லாம் நாங்கள்